கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிக்கானப்பள்ளி பகுதிகளில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர். கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குப்பைகளை சாலையோரம் கொட்டுவதாக கூறப்படுகிறது. துர்நாற்றத்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள் காற்றில் பறப்பதாலும் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி பயணிக்கின்றனர். உக்ரைன் ராணுவம் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. உக்ரைனின் டேங்கர்கள் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் பெரும் தீப்பிழம்பு உருவான அதிர்ச்சி காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் உக்ரைன் அனுப்பிய 120 ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை ஆலந்தூரில் மெட்ரோ ரயில் பணிக்காக வந்த தண்ணீர் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. ஆலந்தூரில் மெட்ரோ ரயில் பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக வந்த தண்ணீர் லாரி ஆலந்தூர் மெட்ரோ இணைப்புச் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை மீட்டு போக்குவரத்தை சீர்படுத்தினர். சேலத்தில் கொலை வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜராகிவிட்டு சென்றவர் 6 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த மதன் என்பவர் கொலை வழக்கு தொடர்பாக சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டுவிட்டு அருகில் இருந்த உணவகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் மதனின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் காருடன் வெள்ளத்தில் சிக்கிய நபரை மீட்புப் படையினர் மீட்டனர். கயிறு கட்டி அவரை மீட்க முடியாத நிலையில் மறுபுறம் மீட்புப் படையினர் படகில் சென்றனர். அப்போது காரின் மீது ஏறி குதித்த அந்த நபர் படகு மூலமாக பாதுகாப்பாக கரை சேர்ந்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் போட்டி நடைபெறும் நாட்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 1900வது ஆண்டுக்கு பிறகு 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பெண்கள் என 2 பிரிவுகளாக நடைபெறும் போட்டி ஜூலை 12ஆம் தேதி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதக்கங்களுக்கான போட்டிகள் ஜூலை 22 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 2 போட்டிகள் நடைபெறும் நிலையில் இந்திய நேரப்படி காலை 7 மணிக்கும் இரவு 9:30 மணிக்கும் போட்டிகள் தொடங்குகின்றன. சீன நிறுவனம் தயாரித்துள்ள ரோபோவின் செயல்பாடுகள் வியக்க வைத்துள்ளன. கரடுமுரடான பாதைகள், நீர்நிலைகள், படிக்கட்டுகள் என அனைத்து இடங்களிலும் வேகமாக செல்லும் வகையில் ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மனித வடிவிலான ரோபோ குட்டிக்கரணம் அடிப்பது, நடனமாடுவது என அசர வைக்கிறது. பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா நகரில் பெய்த மழையால் சாலைகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியது. கனரக வாகனங்கள் சாலையில் செல்லும்போது அலை அலையாய் தண்ணீர் ஒதுங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் திக்குமுக்காடினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தெருவில் விழுந்து கிடந்த முதியவர் மீது கார் ஏறியதால் அவர் உயிரிழந்தார். முதியவர் மீது கார் ஏறிய போது சக்கரத்தில் சிக்கி சிறிது தூரம் அவர் இழுத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இதன் அடிப்படையில் காரை ஓட்டிச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரன்வீர் சிங் நடிக்கும் புதிய படத்திற்காக பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் பாகிஸ்தானின் தேசிய கொடிகள் கட்டப்பட்டு படப்பிடிப்பு நடந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. லூதியானாவில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த படப்பிடிப்பில் AK-47 ரக துப்பாக்கியுடன் ரன்வீர் சிங் ஓடும் காட்சிகளும் படமாக்கப்பட்டன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அருகே உள்ள கிராமத்தில் பாகிஸ்தான் கொடிகளுடன் படப்பிடிப்பு நடத்தியதற்கு இணையதளங்களில் சிலர் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர்.
குற்றால சாரல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நடப்பாண்டின் சாரல் திருவிழா வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளதை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் போட்டியை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு என தனித்தனியாக நடைபெற்ற போட்டியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதியில் இருந்து திடீரென வெளியேறிய யானை கூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். தொரப்பள்ளி, இருவயல், மாக்குமூலா உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக யானை கூட்டம் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் மாக்குமூலா கிராமத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 4 யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சாலையை கடந்து சென்றன. இச்சூழலில் யானைகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.